அனைவருக்கும் வணக்கம். 1957க்கு பிறகு திரையரங்குகள் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு திரைத்துறையிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இது நடக்கிறது. அந்த கலைஞர்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திரைப்படங்கள் திரையிடும் திரையரங்கில் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதை கட்டுப்படுத்தாததும், டிக்கெட்டினுடைய விலையை நிர்ணயம் செய்யாமலும், ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் நடிக்கும் படத்திற்கு முதல் காட்சிகள் சிறப்பு காட்சிகளாக அனுமதிக்கப்பட்டு அந்த டிக்கெட்டின் விலை எவ்வளவு வேணாலும் எத்தனை ஆயிரத்திற்கு வேணாலும் விற்கலாம் என்ற நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடை சட்டம் கொண்டு வராமல் அந்த கலைஞர்கள் எல்லாம் அந்த உழைப்பு, அந்த ரசிகர்களுடைய பணத்தை சுரண்டி சாப்பிடுவதையெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் நாட்டில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கும் இந்த நிலையில் திரையரங்குகளில் 5 காட்சிகள் வெளியிடப்படும் என்று சட்டம் கொண்டு வந்திருப்பது எந்த வகையில் நியாயம்? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது சிறப்பு காட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையிலே பதிவு செய்திருக்கிறார். சட்டப்பேரவை பதிவு இருக்கு, அதை எடுத்து பாருங்க. இன்றைக்கு புதிய திரைப்படங்கள் பண்டிகை காலம் வருது. புதிய திரைப்படங்கள் வருகின்ற போது அப்பாவி பொதுமக்களிடத்தில் ஒரு 100 ரூபா டிக்கெட்டு 2000, 200 ரூபா டிக்கெட்டு 5000 என்று இன்றைக்கு தனி காட்சிகளுக்கு அனுமதிக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு காட்சிக்கு அனுமதிக்கிற ஒரு முறைமை இருக்கிறது. இது உழைக்கின்ற மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்ற ஒரு முறைமை. உடனடியாக தமிழ்நாடு அரசு அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைத்து, அதனால எவ்வளோ போக்குவரத்து பாதிக்கப்படுது, அந்த சிறப்பு காட்சியால மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கல்லூரி செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சாலையில் அந்த சிறப்பு காட்சி வெளியிடுறதால வரும் கூட்டத்தால் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய அந்த அரசாணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.